வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். பச்சையும் நேர்த்தியுமாக இருக்கிறதான இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா ஒலிவ மரம்லாம் அப்படி பக்கத்தில் இருக்கும், அப்படி பறிச்சுக்கலாம். ரொம்ப உயரமெல்லாம் இருக்காது, அது ஒரு லெவல் அப்படின்னு கீழே நின்னே பறிக்கலாம். பழத்தெல்லாம் பறிக்கலாம். அந்த பழத்தை பறித்து இப்படி தேய்ச்சோம்னா கையில் அப்படி எண்ணெயாக ஒட்டும். காய் இருக்கும், பழமும் இருக்கும். சரியா? எங்கே திரும்பினாலும், எந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் திரும்பினாலும் எல்லா இடத்துலையும் ஒலிவ மரந்தே இருக்கும். ஒலிவ காய் பழம் அதே இருக்கும், வேறு எது இருக்காது. எங்கிட்ட திரும்பினாலுமே பச்சை பச்சையாத்தே இருக்கும். ஒரு மரம் கூட காஞ்சு அடியில் காஞ்சிருக்கும், இல்லை பழுப்பாக இருக்கும் கையில், அப்படிலாம் கிடையாது. ஒரே மாதிரி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கும். சரியா? அப்போ காட்டத்தி மரத்தில் ஏறி நின்ன சகை ஏறி நின்னார்ல, அந்த மரத்தையும் வேலி போட்டு வச்சுருக்குறாங்க. அதே அந்த மரத்தையும் வச்சுருக்குறாங்க பச்சையாக. அது மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே காஞ்ச சருகு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆண்டவர் நினைஞ்சிருக்காரு, அப்படி ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். எங்கிட்ட திரும்பினாலுமே ஆசீர்வாதமான காரியத்தையும் பார்க்க முடியும். எந்த பழத்தை பார்த்தாலும் சரி, எந்த மரத்தை பார்த்தாலும் சரி, எந்த வயலை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலுமே பச்சையாத்தையும் தெரியும். வனாந்தரத்தை விடுங்க, வனாந்தரத்தில் ஒரு செடி முளைச்சிருந்தா கூட அது பச்சையாத்தே நிற்கும். தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்தது மாதிரி தலை நிற்கும். இந்த மாதிரி பச்சை கலரில் தான் நிற்கும். சரியா? அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை என்ன செய்கிறாராம், ஒலிவ மர கன்றுன்னு சொல்லி அழைக்கிறாரு. எங்கே வந்தால் ஆலயத்துக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யாரு, உங்களை அந்த மாதிரி அழைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கடுத்து வாசிங்க, ஏசாயா 56:7 வாசிங்க. ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவளுடைய சர்வாங்க தகனங்களும் அவளுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு. ஆமா, போதும். என்னன்னா ஆண்டவர் என்ன செய்றாரா, உங்களை எங்க கொண்டு வர்றாரா, அவருடைய பர்வதத்துக்கு கொண்டு போறார். நீங்கள் வேற எந்த உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படி கொண்டு போவேன்னு சொல்லவே கிடையாது. என்னுடைய பரிசுத்த பருவத்துக்கு உங்களை கொண்டு போவேன். அப்புறம் என்ன சொல்கிறார் ஆண்டவர், அதுக்கடுத்த வார்த்தை வாசிமா. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். மேலே வாசி. கர்த்தரை சேவிக்கவும். இல்லம்மா, அதே வசனத்தை வாசி மறுபடியும். நான் என் பரிசுத்த பர்வத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவங்களை என்ன செய்வாரா, இந்த ஜெப வீட்டில் என்ன செய்வாரா, மகிழ பண்ணுவாரு. அவங்களுடைய சர்வாங்க தகனங்களும். அவங்க சர்வாங்க தகனம்னா நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சர்வாங்கமாக ஒப்பு கொடுக்கறது. தேவனுடைய பலிபீடத்தில் என்ன செய்யறது, உங்களை ஒப்பு கொடுத்து துதிக்கிறது. அவர்களுடைய பலிகளும், அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க செலுத்துறதான பலிகளும் என் பலிபீடத்தின் மேல், ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல என்ன செய்யணுமா, இங்க வந்துட்டு அங்கீகரிக்கப்படும். நீங்க உங்க வீட்டில் துதிக்கிறதுனால உனக்கு அங்கீகரிக்கப்படாது. சரியா? வேற எங்கேயும் ஒரு மண்டபத்தில் போய் துதிக்கிறீங்க, அது அங்கீகரிக்கப்படாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பலிபீடத்துக்கு நீ என்னுடைய வீட்டுக்கு வரும்போது நான் என்ன செய்வேன், நீ வந்து என் வீட்டில் வந்து என்ன செய்ய போகுது, கொண்டு வந்தால் உன்னை அந்த பர்வதத்துக்கு கொண்டு போவேன். அது மாத்திரம் இல்லை, மகிழ்ச்சி ஆக்குவேன். நீ செலுத்துறதான பலி என்ன பலி, சர்வாங்க பலி. நீ எந்த மாதிரி பலி செலுத்தினாலும் இந்த பலிபீடத்தில் தான் அங்கீகரிக்கப்படும். வீட்டில் செய்கிறது அங்கீகரிக்கப்படாது. சரியா? அதுக்கு தான் தேவனுடைய வீடு. நம்ம ஏன் வர்றோம், இங்கே வர்றோம், உன்னுடைய துதி அங்கீகரிக்கப்படணுமா, உன் துதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணுமா. காயின் ஆபேல் என்ன செஞ்சாங்க, 2 காணிக்கை செலுத்தினாங்க. ஆண்டவர் அங்கீகரித்தாரா, ஆசீர்வதித்தாரா? எடுத்து வாசிங்க. அங்கீகரித்தாரா, ஆசீர்வதித்தாரா? அது எது முக்கியம்? அங்கீகரிக்கிறது முக்கியம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, உன் பலிபீடத்தில் நீ கொண்டு வந்து நீ பண்ணுற ஸ்தோத்திர பலி அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, என்னுடைய வீட்டில் வந்து நீ செய்கிறது காரியத்தை என்னென்ன செய்வேன், அங்கீகரிப்பேன். அப்போ தேவனுடைய வீட்டுக்கு நம்ம வந்து செய்கிற காரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அப்போ நம்ம அங்கீகரிக்கணும். ஆபேலையும் காயினும் என்ன செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க. ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், ஆசீர்வதிக்கலை. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா? காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாத்தீங்களா? அங்கீகரிக்கிறது முக்கியம், ஏற்றுக்கொள்கிறது வேற, அதனை ஆசீர்வதிக்கிறது வேற. சரியா? ஆனால் அங்கீகரிக்கிறது முக்கியமானது. அப்படின்னா என்னது, முழுசும் அவருக்கு சொந்தமாக போயிடுச்சு. அப்போ நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள வர்றோம்னு சொன்னால் எப்படி வர்றோம், நம்ம துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மகிழ்ச்சியையும் என்ன செய்யணும், ஆண்டவர் அங்கீகரிக்கணும். சரியா? அதுக்காக தேவனுடைய வீட்டுக்குள்ளே நம்ம வர்றோம்.
அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, மார்க் 11:17 பாருங்களேன். இங்கே ஒரு வசனத்தை சொல்கிறாரு. என்னுடைய வீடு என்னன்னு போட்டிருக்குது? வீடு போதும் போதும். என்னுடைய வீடு என்னவா? ஆமாம், என்னுடைய வீடு உங்களுக்கு மட்டும் இல்லை. நம்ம சொல்லக்கூடாது என்னுடைய சபை, எங்கள் சபை சொல்லக்கூடாது. ஆண்டோடைய வீடு எல்லாருக்கும். ஆமாம், எல்லா ஜனத்துக்கும். ஜெப வீடு தான் யாருக்கு? எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜாதி ஜன இன மக்கள் அத்தனை பேருக்கும் இது என்னது? ஆமாம், எல்லாரும் இங்கே வரணும், எல்லாரும் வரணும், கூப்பிட்டு வரணும். நம்ம என்ன செய்யணும்? கூப்பிட்டு வரணும். நம்ம சொல்லணும், எங்கள் சபைகள் எல்லாரும் வரல, நீங்கள் வாங்க. அவன் வந்தால் ஏற்றுக்குருவாங்களா? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சபையெல்லாம் நரிக்குறவர் வந்தால் ஏற்றுக்கல மாட்டாங்க. சிஸ்டருடைய திருமண கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நரிக்குறவர் கூட சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க, ஒரு சபையில் உள்ளே ஏற்றுக்கிற மாட்டாங்க. சரியா? நம்ம சபை எப்படி இருக்கணும்? எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அது முக்கியமாக விரும்புகிறாரு. அப்போ தாழ்த்தப்பட்டவங்க, ஏழைங்க, பிச்சைக்காரவங்க, தரித்திரத்தில் இருக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெப வீடு எப்படி இருக்கணும்? நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும், ஒரு தாய் வீடாக இருக்கணும். அப்போ நம்முடைய ஆலயத்துக்கு நம்ம வர்றோம்னு சொன்னால் எல்லா ஜனத்துக்கும் சொந்தமான வீடு அப்படின்னு நினச்சி நம்ம வரணும். நம்ம மற்றவங்கள பார்த்து ஐயரப்படக்கூடாது, ஒதுக்கி தள்ளக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ஆத்மா, அவங்கள நம்மளை என்ன செய்யணும்? நேசிக்கணும். சரியா? ஒரு சில சுத்தம் இல்லாமத்தே வருவாங்க. சரியா? நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஈக்குவலாக அவங்க வரமாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும்? அவங்கள புறக்கணிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அவங்களெல்லாம் வரணும், என்கிட்ட வரணும் அப்படிங்கிறார். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, பரலோகத்தில் போகும்போது நீங்களும் உட்காந்துருப்புறீங்க. ஒரு வேளை சப்போஸ் நம்ம முதலமைச்சரை ரட்சிக்கப்பட்டார், அவர் என்ன செய்வார்? உங்களோட வந்து உட்காந்துருப்பார். ஆனால் நரகத்துக்கு போனால் அவர் ரட்சிக்கப்படலைன்னா அவர் அங்கே உட்காந்துருப்பார். ரோட்டில் உட்காந்துருக்கிற ஏழை பிச்சைக்காரனும் அந்த இடத்துல தான் இருப்பான். அங்கே உடனே ஒரு முதலமைச்சர் வேறு இடத்துக்கு கொடுங்கண்ணா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஒரே இடம்தான். ஒருவேளை இந்த பூமியில் நம்ம அப்படி இருக்கலாம். ஆனால் அங்கே போகும்போது பரலோகத்துக்கு போனாலும் ஒரு இடம் தான், நரகத்துக்கு போனாலும் ஒரே இடம் தான். எப்பேற்பட்ட எந்த மனுஷன் வந்தாலும். அதனால தான் ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது இந்த சபை பார்த்து சொல்லிட்டார், எல்லா ஜனத்துக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு. யார் வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு வேளை ஒழுங்கீனமாக அறகுறையாக வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள சரிப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். சரியா? அதை நம்ம சரிப்படுத்தணும். அப்போ நம்ம ஜெப வீடு எப்படி? எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 26:8 வாசிங்க. சங்கீதம் 26:8 வாசிங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமாம், இங்கே என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குது? மகிமை இருக்குது. இங்கே என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டில், அவருடைய வாசஸ்தலத்தில், அவர் வாசஸ்தலங்கிறது வெளியே, தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? அவரை நாம் இங்கே வர்றோம்னா அவர் மகிமையை பார்க்கணும். உன்னுடைய ஜெபம் அவர் மகிமை பார்க்க முடியாத ஒரு ஜெபமாக இருக்கணும். நீ வீட்டிலேருந்து கிளம்பி வர்றேன்னா, ஆண்டவரை இன்னைக்கு நான் போகிறேன், என்ன பார்க்கணும்? ஆமாம், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். ஏசியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்றார்? 6ஆம் அதிகாரத்தில் என்னமா போட்டிருக்குது? வாசிமா. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு சேராபீன்கள் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலால் தேவாலயம் என்னத்துல நிறைந்திருந்துச்சு? மகிமையில நிறைஞ்சிருந்துச்சு. சொல்லுங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாத்தீங்களா? இங்க வந்துட்டீங்கன்னா தேவனுடைய மகிமையை மட்டும் பார்க்க மாட்டீங்க. அங்க என்ன யார் இருக்கா? தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்காங்க, கேராபீன்கள் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியாது. ஆனா நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ பார்க்க முடியும். தேவனுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது. இங்க யார் தூச்சிக்கிட்டு இருக்காங்களா?
ஆமாம், கேராபீன்களும் சேராபீன்களும் அப்படி தூதர்கள் இணைஞ்சிருக்காங்க, இங்கே துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வெறும் கட்டடத்தை இல்லை மாத்திரம் இல்லைம்மா, இங்கே உள்ளே இருக்கிற தேவனுடைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை பார்க்க அதை துதிச்சு கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிற சத்தம் நமக்கு கேட்கல. ஆனால் நீ உண்மையான ஒரு துதிக்கிற மகளாக இருந்தா, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான மகளாக நீ ஆலயத்துக்குள்ள வருவேன் என்றா உனக்கு அந்த சத்தம் கேட்கும். அப்படி கேட்டதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அங்கே உள்ளே போகும்போது அவன் சொன்னான், ஐயோ நான் அசுத்த உள்ள மனுஷர் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு வந்தேனே, நான் அப்படி உள்ள மனுஷர் மத்தியில் வாழ்ந்துட்டு வந்துட்டேனே, நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படிங்கிறான். அதனால தான் ஆண்டவர் நினைஞ்சார் தெரியுமா, அவன் உதட்டில் நினைஞ்சார், சூடு வச்சார், பரிசுத்த பழிவிடத்துலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் சூடு வச்சார். நான் அதமானே, நான் நல்லவன் கிடையாது, நான் இவ்வளோ நாள் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஆலயத்துக்குள்ளே வந்து பார்க்கும் போதும் தெரியுது இங்கே எவ்வளோ பெரிய மகிமை இருக்குது, எவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், பயப்படுறான் தெரியுமா. ஏசாயா பரிசுத்தவான் தெரியுமா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ள பயம் அவனை பிடிச்சிருச்சு. நான் இப்படிப்பட்ட மனுஷர்கிட்ட இருந்து நான் இருக்கிறேனே, நான் அசுத்த உடல்ல மனுஷனே, நான் எப்படி ஆண்டவரே உங்களுடைய காரியமாக நான் போய் வெளியே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்னஞ்சார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக நெருப்பை எடுத்து சுட்டு என்னஞ்சார், அனுப்புனார். சரியா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி எண்ணத்தில் ஆலயத்துக்குள்ளே வர்றோமா, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், நான் சரியான ஆளா, நான் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து இங்கே ஆலயத்துக்குள்ளே வர்றோம், ஆண்டோடைய மகிமை இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம வர்றோம், உள்ளே வர்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே வரும்போது எந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க, உள்ளே என்னத்தை எதிர்பார்த்து வர்றீங்க, வீட்டில் சண்டை போட்டுட்டு வர்றீங்களா, ஆலயத்துக்குள்ளே பிரச்சனையோடு வர்றீங்களா, பிரிவினையோடு வர்றீங்களா, கோபத்தோடு வர்றீங்களா, எரிச்சலோடு வர்றீங்களா, எதில் வர்றீங்க, எப்படி ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அவருடைய மகிமை இருக்குது. அப்போ அந்த மகிமையை நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கும்படியாக வர வேண்டும். தேவனுடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, தேவனுடைய மகிமை இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், மகிமை பார்க்கும்படியாக வர வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 26:12 வாசிமா, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமாம், உன் காலு எங்கே நிற்கிதுன்னு பார்க்கணும். முதலாவது எப்பயுமே நீங்கள் அதெல்லாம் சோதி தெரியணும், நம்முடைய கால் எங்கே நிற்கிது, ஆண்டவரை துதிக்கிற இடத்துல நிற்கிதா. எல்லாரும் துதிச்சுட்டு இருப்பாங்க எங்கள் சபையில், நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க, எல்லோரும் இங்கே துதிப்பாங்க, நீங்கள் அப்போதே வீட்டில் கிளம்புவீங்க. அப்போ நம்ம கால் எந்த நேரத்தில் வந்து நிற்கணும், சரியான நேரத்தில் வந்து நிற்கணும். சரியா, பிளெயின் கிளம்ப போகுதுன்னு சொன்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும், எல்லாரும் விட்டுட்டு போயிடும். உன் டிக்கெட்டு வேஸ்ட்டு, நீ எடுத்த விசா டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் வேஸ்ட், அம்புட்டும் போயிடும், லட்சக்கணக்கான பணமும் வீணாக போயிடும். எங்கே நிற்கணும், சரியான நேரத்துக்கு எங்கே போய் நிற்கணும், பிளெயினில் போய் நிற்கணும், ட்ரெயினில் நிற்கணும், பஸ்ஸில் நிற்கணும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும். அது எவ்வளோ முக்கியம்னு நீ போகிறையோ அதை காட்டிலும் தேவனுடைய சபையில் நீ நிற்க வேண்டிய நேரத்தை சரியாய் புரிந்து கொண்டு சரியான இடத்துல செம்மையான இடத்துல உன் கால் நிற்கிதா அப்படின்னு நினைச்சணும், அறிஞ்சு பார்க்கணும். எல்லாம் துதிச்சு முடித்தது பிறகு வர்றது, எல்லாம் ஆமன் போட்ட பிறகு வர்றது, வசனம் வாசித்த பிறகு வர்றது, துதி பாடல் முடிஞ்ச பிறகு வர்றது, ஆரம்பிச்சவன் முடிஞ்ச பிறகு வர்றது. இப்படி ஒன்றுன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எதுக்கு நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க சொல்லுங்க பார்ப்போம், எதுக்கு வர்றீங்க ஆராதனைக்கு? ஒரு ஆள் கூட ஆரம்பிச்சவத்துக்கு வரதில்ல, ஒரு 10 பேர் 20 பேர் பிறக்கி எடுத்தது மாதிரி வாரம் அவங்க மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் உங்கள் சொந்த பேச்சை பேசி உங்கள் இஷ்டமானதை நான் செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, வருவீங்க. இங்கே எல்லாம் முடிஞ்சிடும். கடைசியில் பாஸ்ட் கடைசி பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் சொல்லும் போது வந்து உட்காந்து ஆமேன் போட்டு போயிட வேண்டியது. இது இல்லைம்மா கிறிஸ்தவ வாழ்க்கை, அது இல்லாமல் அதுக்காக இல்லைம்மா தேவனுடைய வீடு. நீ முழுசும் கற்றுக்கொள்ளணும், முழுமையாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக தெரிந்து கொள்ளணும். ஒரு ஆராதனைனா எப்படி அப்படிங்கிறது முழுமையாக அவனுக்கு தெரியணும். சபைக்கு போனால் என்ன இருக்கணும், ஆரம்ப பாட்டு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஆரம்ப ஜெபம் பாடல் இருக்கணும், துதி இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், சாட்சி இருக்கணும், எல்லாம் இருக்கணும், வேத வசனம் இருக்கணும், காணிக்க நேரம் இருக்கணும், உலகத்துக்காக செபிக்கிறது இருக்கணும், மற்றவங்களுக்காக செபிக்கிறது புலம்புறது எல்லாம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆராதனை. நீ வர்றது செய்தி கேட்குறது மட்டும், அது 2 பாயிண்ட் இல்லைன்னா 1 பாயிண்ட், அதுக்கு மட்டும் வர்றது இல்லையா, வந்து தூங்கி விழுகிறது. இப்படி இருக்கக்கூடாதுமா. ஆராதனைனா பயத்தோடு நடுக்கத்தோடு நீ உள்ளே வரும்போது, ஆண்டவருக்கு பயந்து சரியான நேரத்துக்கு உள்ளே வரும்போது என்ன பண்ணுவோம், முழுமையாக நீ கண்டு கொள்ளுவாய்.
சரியா? நாங்கள்லாம் ஆராதனை செய்யும் போது காலையில் 9 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும், 3 மணிக்கு வெளியே வருவோம், வெளியே எந்திரிச்சு போக மாட்டோம். எங்களுக்கு அப்படி போகணும்னு எண்ணம் வந்ததும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் முடிச்சிடணும், 2 மணி நேரத்தில் முடிச்சிடணும், 1 ஹவரில் முடிச்சிடணும். அது ஆராதனையே இல்லை. சிலுவையில் 3 மணி நேரம் தொங்குனாரே ஆண்டவர், எதுக்கு? அந்த 3 மணி நேரம் கூட ஆராதனை செய்யக்கூடாதா? அதை நினச்சி கூட செய்யக்கூடாதா? ஆனால் நம்ம ஆளுகளுக்கு அப்படி கரெக்டாயும் அங்கெல்லாம் அப்படி முடிக்கிறாங்களே, அந்த சபையில் இப்படி முடிக்கிறாங்களே, இந்த சபையில் இப்படி முடிக்கிறாங்களே. ஏன் அப்படி முடிக்கிறாங்க? அவங்களுக்கு முடிக்க சொல்லியிருக்காரு ஆண்டவரும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு 3 மணி நேரம் 3 மணி நேரம் நீ வீட்டிலேருந்தே அந்த யோசனையோடு வரணும். நான் இன்றைக்கி போகிறேன், ஆண்டவரே வாரம் முழுசு எனக்கு எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி உம்முடைய நாள் 3 மணி நேரம் முழுமையாக நினைச்சுவேன் ஆராதனையில் உட்காந்து வரேன். ஒரு காலத்தில் சினிமா பார்த்தேன் தெரியுமா? எத்தனை மணி நேரம் ஓடும் படம்? 3 மணி நேரம் ஓடும். ஜாலியாக உட்காந்து சிரித்து கைதட்டி விசில் அடித்து, இல்லை அப்படிலாம் இருந்து பார்த்து வந்திருப்பீங்கல்ல. நான் போகலப்பா, நீங்கள் போயிருப்பீங்க. சினிமா தேட்டரில் போனவங்களாம் கைது காட்டுங்க சார். எல்லாம் ஐயோ நான்லாம் போகலப்பா, சினிமா தேட்டர்லாம் போகலை. சரியா? 3 மணி நேரம் உட்காந்து பார்த்த ஆட்கள் இன்றைக்கி சபையில் வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியல. பிசாசு அப்படி உங்களை என்ன செய்கிறான்? வெளியே விரட்டுறான். சரியாக பக்குவப்படுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? முழுமையாக ஆண்டவர் ஆராதனையை அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி நினச்சி வாங்க. 2.5 மணி நேரம் தான் நடக்குது சபையில், ஒரு சில நேரத்தில் அதிகமாகிடுது. அதுக்கு கூட புலம்பி தள்ளிட்டு போவீங்க. சரியா? அப்படி இல்லாதபடி உங்கள் கால் எங்கே நிற்கிது? செம்மையான இடத்துல நிற்கிதா பாருங்கள். தேவனுடைய சபை தான் செம்மையான இடம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னாத்தே நீங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை சோத்து பார்க்கவே முடியாது. நம்ம கால் எங்கே நிற்கிது அப்படின்னு உங்களை நீங்களே என்ன செய்யணும்? சோத்து பார்க்கணும். சரியா? அது மாத்திரமல்ல, சங்கீதம் 93:5 வாசிங்கம்மா. தேவனுடைய சபையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 93:5. ஆமாம், சபையில் என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்கிறது. நித்திய அலங்காரமாய் உனக்கு இருக்கணும், பரிசுத்தமாய் நீ வாழணும், என்னை பார்க்குறவங்க பரிசுத்தவாட்டி என்று சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா நீ சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன இருக்குது? இங்கே நித்திய அலங்காரமாக இருக்கிறது எது? பரிசுத்தம். அப்போ அந்த பரிசுத்தத்தை நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நீ சபைக்குள்ளே இருக்கணும். சரியா? சபை விட்டு மண்டபத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பரிசுத்தவன்னு கேட்காதீங்க, கிடைக்காது. சரியா? சபை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்க வீட்டில் போய் உட்காந்துட்டு கேட்காதீங்க, டிவி முன்னாடி உட்காந்துட்டு கேட்காதீங்க, கிடைக்காது. பரிசுத்தம் எங்கே இருக்குது? ஆண்டவருடைய அலங்காரம்னு சொல்லி இருக்குது. ஆலயத்தினுடைய தேவனுடைய வீட்டில் அலங்காரம். அது எப்படி அலங்காரமா? நித்திய நாளான அலங்காரம். நீ கடைசி வரைக்கும் அது தேவனுடைய வீட்டில் அலங்காரமாக இருக்கும். அது என்னது? பரிசுத்தம். அப்போ பரிசுத்தமாக நீ வாழணுமா, நீ பரிசுத்தமாக இருக்கணுமா, நீ ஆலயத்துக்குள்ளே வந்துரு, ஆண்டோடைய வீட்டுக்கு வந்துரு. ஆண்டவர் என்ன செய்கிறவனையே பரிசுத்தமாக்கிடுவார். அதனால தான் தேவனுடைய வீட்டுக்கு நம்ம ஓடி வருகிறோம், பரிசுத்தமாக இருக்கணும்னு. அதே சங்கீதம் 65:4 வாசிங்கம்மா. என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குது? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஆமா, பரிசுத்த ஆலயமாகிய ஆண்டு சொன்னார் பரிசுத்த இருக்குனாரு, திருப்பி சொல்றாரு பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? நன்மை இருக்குது. உனக்கு என்ன நன்மைம்மா வேணும்? உனக்கு என்ன நன்மை வேணும்? ஆண்டவர்கிட்ட கேளு. இங்கே வந்து முட்டி ஓட்டு கேளு. ஆண்டவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து நீ கேளு. கூனி எங்கே போனா? கூனியாக இருந்தது எங்கே போனா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனா. அண்ணாள் எங்கே போனா? தேவனுடைய ஆலயத்துக்கு போனா. அப்போ இவங்களுக்கெல்லாம் அதை காட்டிலும் பெரிய நன்மை வேற என்ன வேணும்? உலகத்தில் இல்லாதது, குழந்தை இல்லாதது ஒரு பெரிய சாபம் மாதிரி. அந்த குழந்தைய கொடுக்கறது எங்கே இருக்குது? தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது. 18 வருஷமாக என்னஞ்சா கூனியாக இருந்தால் அந்த கூனி நிமிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, இல்லையா? இருந்திருப்பாங்கல்ல. ஏன் அவங்களால செய்ய முடியலையே? ஆனால் எங்கே போனால்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனால். எத்தனையோ ஒரு 18 வருஷமாக பூமியை பார்த்துக்கிட்டு இருந்த பொம்பளை 18 வருஷம் கழித்து எங்கே நிமிர்ந்து பார்த்து எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குது?
நன்மை இருக்குது. என்ன நன்மை உனக்கு வேணும்? வீடு வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு பிள்ளை வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேளு, கொடுப்பார். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கொடுப்பார். உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகணுமா? ஆண்டவர் கொடுப்பார். என்ன வேணும்? பணம் வேணுமா? ஆண்டவர் கொடுப்பார். எல்லா நன்மையும் எங்கே இருக்குது? தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது. நன்மையினால் என்ன செய்வாரா? திருப்தியாக்குவார். நன்மையினால் உனக்கு என்ன நன்மை வேணும்? எந்த மனசனையும் தேடி ஓடாத, யாரையும் தேடி ஓடாத. உன்கிட்ட இருந்து பிடுங்க பார்ப்பான். ஆனால் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அவர் உனக்கு கொடுப்பார். நீ என்ன செய்யணும்? தேவனுடைய வீட்டுக்குள்ளே முழங்கால் படியிடும். அதை ஆண்டவர் விரும்புகிறார், அதை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சரியா? அப்போ தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குது? நன்மை இருக்குது. அப்போ தேவனுடைய வீட்டுக்கு எதுக்கு வர்றோம்? நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வர்றோம். அது 84:10 வாசிங்க. சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமாம், உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒத்த நாள் நல்லது. ஆகாமிய கூடத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஆமாம் ஆமாம், 1000 நாள் இருக்கிறோம். நம்மளுடைய வீட்டிலலாம் எத்தனை நாள் இருப்போம்? தலைமுறையாக நம்ம வீடு கட்டி வச்சிட்டோம்னா சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாக்கு முன்னாடி அவர் நினைஞ்சார், கட்டி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? அங்கே இருப்போம். அந்த வீட்டில் நீ குடியிருந்து சந்தோஷப்படுறது காட்டிலும் ஒரே ஒரு நாள், 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம், 1 நிமிஷம் ஆண்டோட சமூகத்தில் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்குதுமா? ஆமாம், பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து அனுப்பிடுவார். அந்த நாளை பார்க்கல 1000 ஒரு நாள் 2 இல்லை, 1000 அப்படியே தலைமுறையாக நீ வாழ்றிய அந்த வீட்டில், அந்த ஆகாமிய வீட்டில் நீ குடியிருக்கிறிய, அதை காட்டிலும் ஒரே ஒரு நாள் என்னுடைய சமூகத்தில் இருந்து பார் அப்படின்னு ஆண்டவர் சவால் விடுறார். நீ இருந்து பாருங்கள், ஆண்டோடைய வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க, தினந்தோறுந்தே வர்றேன் சிஸ்டர், தினந்தோறுந்தே ஜெபம் பண்ணுறேன், தினந்தோறுந்தே வர்றேன், எனக்கு ஒன்றும் வரலையே. நீங்கள் எந்த மாதிரி உள்ளத்தில் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். சொல்லும் போது எங்கிட்ட அப்படி தான் சொல்கிறீங்க, தினந்தோறுந்தே வர்றேன், தினந்தோறுந்தே ஆளுகிறேன், தினந்தோறுந்தே வர்றேன், எனக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் நீங்கள் எந்த மாதிரி உள்ளத்தில் இருந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியலையே. அது ஆண்டவருக்கு மட்டும்தானே தெரியும். அதை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். சரியா? அப்போ தினந்தோறும் நீ ஆலயத்தில் என்ன செய்வாராம்? நன்மையை கொடுப்பாரு, பரிசுத்தத்தை கொடுக்குறாரு. அப்புறம் என்ன கொடுக்குறாரு? ஆமாம், ஆசீர்வாதமான நாளை பார்க்க முடியாது உதவி செய்கிறாரு. அது மாத்திரமில்லை, எல்லாரும் செய்கிற காரியத்தை நம்ம நிறைய நேரங்களில் செய்கிறோம். சரியா? அதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 10:25 வாசிமா. இத்தனை காரியங்கள் இருக்கு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் நினைச்ச கூடாது, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நம்ம சபைக்கு வராதவங்களை பார்த்து நீங்க புத்தி சொல்றீங்களா? சபை கூடுகிறத எல்லாரும் விட்டுறது மாதிரி நம்ம இத்தனை நன்மை இருக்கு. இத்தனை நன்மை எங்க இருக்கு? தேவனுடைய வீட்டில் இருக்குது. அதனால நீங்களாம் என்ன செய்யணும்? சபைக்கு வாங்க. ஏன் வராமல் இருக்கிறீங்க? ஞானசனம் வாங்கி ஏன் பின்வாங்கி போய் இருக்கிறீங்க? சபைக்குள்ள ஏன் வராமல் இருக்கிறீங்க? சபை தாம முக்கியம். ஆனால் சபையை பற்றி தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். அங்கே செபம் நடக்குது, இங்கே செபம் நடக்குது, செப கூட்டத்துக்கு போகிறோம், அது வேற. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறது தான் முக்கியமான காரியம். அதை அநேகர் புரிந்து கொள்கிறதில்லை. சபைன்னா என்னமோ நினச்சிக்கிறாங்க. சபை எவ்வளோ முக்கியமான காரியங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். அப்போ அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஏன் சபைக்கு வரமாட்டேறேன்? சபை என்ன செஞ்சு? ஒளிக்காரனை பார்க்காத, ஒளிக்காரியை பார்க்காத, மற்றவங்களை பார்க்காத. சபைக்குள்ளே யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். தேவனுடைய வீடு, அவருடைய வீடு. அவர் நன்மையினால் திருப்தி ஆக்கிறவர். இந்த வீட்டுக்குள்ள கொண்டீங்கன்னா உன்னை சந்தோஷப்படுத்துகிறவர், அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர் இருக்கிறார். அவரை பார்த்து நீ என்ன செய்யணும்? சபைக்கு வான்னு சொல்லி சபை விட்டு போனவங்க, ஞானசானம் பெற்றவங்க, பின்வாங்கி போனவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க எத்தனை பேர் சபைக்கு வராமல். அவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லி கூப்பிட்றோமா? சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு வராமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம குடும்பங்களில். அவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்கிறோமா? சபைக்கு வான்னு சொல்லி. சபை எவ்வளோ முக்கியமானது. சபை யாருடைய வீடு? யாருடைய வீடுன்னு தெரியணும். வின்சென்ட் பான்ஸ் சபை சொல்லாதீங்க, சரியா? அப்படி பேரை சொல்லி இவங்க சபை அவங்க சபைன்னு சொல்லாதீங்க. சபை ஆண்டவருடைய வீடு. சபைக்கு வா, நான் போகிற சபைக்கு வா, தேவனுடைய வீட்டுக்கு வா, கூட்டிட்டு வரணும். நம்ம அதுக்கு பொறுப்பாக ஒரு ஆளை போட்டிருக்காரு, அவ்வளோதான். அதுக்காண்டி அவருடைய சபை கிடையாது. சபை யாருடையது?
தேவனுடையது. அப்போ நம்ம என்ன செய்யறது, எல்லாரும் விட்டுறது மாதிரி நம்மளும் விடாதபடி பார்க்குறவங்கள பார்த்து புத்திமதி சொல்லி அவங்களை சபைக்கு கூட்டி கொண்டு வர வேண்டும். சரியா? சபை எப்படிப்பட்ட சபையா? யார் இருக்க வேண்டிய சபை? இங்கே சங்கீதம் 1:5 வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமா, சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நீதிமான்கள் இருக்கிற இடம். சபை யாரு? அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. சரியா? நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். அவங்க மட்டும்தான் சபைக்குள்ள இருக்க முடியும். அப்படி இல்லாதவங்க சபைக்குள்ள இருக்க முடியாது. நீங்க இருக்கணும்னு நினைச்சா கூட ஆண்டவர் தள்ளிட்டு போயிடுவார், வெளியே கொண்டு போய் விட்டுருவார். போ, இருக்கிறவனை சேர்த்து கெடுத்துறாத அப்படின்னு தள்ளி விட்டுருவார். சரியா? சபை யாருடையது? நீதிமான்களின் சபை. சரியா? அப்போ சபைக்குள்ள நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நீதிமானாய் காணப்படும். உன்னை பார்த்து ஒருத்தரும் குறை சொல்லிடக்கூடாது, உங்களை பார்த்து ஒருத்தர் குற்றம் சொல்லிடக்கூடாது. ஐயோ இந்த அம்மாவா ஐயோயோ அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. சரியா? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பைபிளை தூக்கணும் நம்மளத்தையும் குற்றப்படுத்துகிறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக நடந்துக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு சாட்சி இல்லாமல் போயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் வாசித்து அதன்படி நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். வாசிமா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வாசி. 1 தீமோத்தேயு. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நான் உங்களிடத்திற்கு நான் சீக்கிரமா வரப்போறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். வீட்டில் போய் மாத்தியெல்லாம் வாசிக்கங்க. நான் சீக்கிரமா வரப்போறேன். சரியா? நான் தாமதமாக வருவேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யாத, சபைக்குள்ள வராமல் இருக்காத. வீட்டில் நடக்க வேண்டிய காரியத்தெல்லாம் நீ என்ன செய்யணும்? நீ அறிஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஆண்டவர் ஒன்று லேட்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? விசுவாசியில் உங்களுக்கு எனக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர். நான் லேட்டாக வருவேன், பொறுமையாக வருவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்காதீங்க. நான் தாமதமாக வருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆனால் சபையில் நடக்க வேண்டிய காரியங்களை நீ முழுமையாக கத்திருந்தாத்தே ஆண்டவர் உன்னை கூட்டு கொண்டு போவார் பரலோகத்துக்கு. சபையில் அறகுறையாக இருந்தேன் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? கூட்டு கொண்டு போக முடியாது. வாசி அந்த வசனத்தை மறுபடியும். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு நான் எழுதுகிறேன். வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும்? நீ அறிஞ்சு கொள்ளணும். சரியா? நீ அறிஞ்சு கொள்ளும்படியாக நான் இவைகளை உனக்கு எழுதுகிறேன். சபையில் என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆண்டவர் சபையை தான் சத்தியத்துக்கு தூணுமா வச்சிருக்கிறாரு, ஆதாரமா வச்சிருக்கிறார். சரியா? நாம் என்ன செய்வோம்? தாமதிச்சோம்னா தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். என்னத்தை அறிஞ்சு கொள்ளும்படியாக? சபையிலுடைய காரியங்கள் என்ன அறிஞ்சு கொள்ளும்படியாக? சம்பதாம சத்தியத்துக்கு தூணு. அதுதான் முக்கியம். இங்க என்னது எழுதியிருக்கிறார் ஆண்டவர்? என்னத்தை உனக்கு காட்டி கொடுக்கிறாரு? அந்த வீடு எந்த வீடு? இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த 2 காரியம் இருக்கு. பாத்தீங்களா? இந்த 2 காரியத்துக்கு எது அடையாளம்? சபை. நீங்க என்ன செய்றீங்க? ஆமா, ஆண்டவர் லேட்டா வருவாரு, இப்பெல்லாம் வந்துட மாட்டாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வா சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அசால்ட்டாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சபை தான் சத்தியத்துக்கு தூணு. நீ வச்சிருக்கிற வேத புத்தகம், இந்த வேத புத்தகத்துக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் பூமியில் வச்சிருக்கிறாருன்னா அது என்னத்துக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். நீ வச்சிருக்கிற வேத புத்தகம் சத்தியத்தை அறிந்து கொள்றியே, தேவ வார்த்தையை நீ பேசுகிறியே, தேவனுடைய வார்த்தை ஆண்டவராக இருக்கிறாரே, அந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்கிறியே, அதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் பூமியில் கொடுத்துருக்காரானா எது? சபை. ஆண்டவர் வரும்போது இந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபைக்குள்ள இருக்கவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு எந்த மாதிரி நிலைமை நம்ம சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, அது என்ன செய்யும்? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் சொல்லுவாங்க. கோர்ட்டில் சொல்லுவாங்க, என்ன ஆதாரம் வச்சிருக்கிற, என்ன சாட்சி வச்சிருக்கிற, இந்த குற்றத்துக்கு என்ன சாட்சி வச்சிருக்கிற, இந்த குற்றத்துக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க கேட்குறாங்களா? கேட்கலையா?
அதே போல தான். அப்படி அந்த மாதிரி அந்த ஆதாரத்தோடு தான் என்ன செய்வாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிற? இப்போ லோன் கேட்க போகிறீங்க, அதுக்கு அந்த பணத்துக்கு ஈடாக என்ன கேட்பாங்க? என்ன ஆதாரம் வைக்கிற? உன் பிளாட்டை கொடுக்குறியா, உன் பத்திரத்தை கொடுக்குறியா, உன் பே ஸ்லிப்பை கொடுக்குறியா கேட்குறாங்கல்ல. ஒரு ஆதாரத்தை கொடு, இல்லை உன் நகையை கொடு, நம்மள பணம் கொடுக்குறேன், பணத்தை நகையை கொடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படி கேட்டு அந்த ஆதாரத்தோடு தானே ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதே போல் தான் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒன்றையும் என்னையும் அழைச்சி கொண்டு போகிறதுக்கு அவர் சொல்லிடுறாரு, இந்த சபையை சொல்கிறாரு, இதுதான் அந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. நீ இந்த சபைக்குள்ளே வர்றன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற, நீ பரலோகத்துக்கு போக போகிற, நீ பரலோகத்துக்கு சொந்தக்கார பிள்ளைன்னு சொன்னால் நீ சபைக்குள்ள உண்மை உள்ள ஆளாக இருக்க வேண்டும். நீ சபையில் உண்மை உள்ள ஆளாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? நீ ஒரு தூணாய் காணப்பட வேண்டும், நீ ஒரு ஆதாரமாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒன்றை சேர்த்து கொள்ளுவார். அதனால தான் சொல்கிறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட சபை, அந்த சபை என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் அவ்வளோ பிரயாசப்படுறார். அந்த மனவாட்டிய சபை வேற ஒருத்தர் உள்ளே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, என் சபையை கெடுத்தரக்கூடாது, வேற ஒருத்தர் வந்து என் மனவாட்டி என்ன செய்வது, சுதந்திரத்திடக்கூடாது, என் மனவாட்டி சபை கரதிர பற்றக்கூடாது, கரை உள்ளவங்களாக காணப்படக்கூடாது, திரை உள்ளவங்களாக காணப்படக்கூடாது, குற்றம் உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது, என் சபை எப்படி இருக்கணும்? தீட்டுப்படாத சபையாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மனவாட்டியை புது பெண்ணாய் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு அவ்வளோ ஆசையாக இருக்கிறார். அதனால தான் இத்தனை காரியத்தை சொல்கிறார். நீ சபைக்குள்ள வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ வெளியிலேருந்து உள்ளே வரும்போது மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நீ உள்ளே வர வேண்டும். தேவனுடைய வீடு எப்படி வீடு? சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உனக்கு ஜெப வீடு, எனக்கு ஜெப வீடு, சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு. இந்த ஜெப வீடு என்னத்துக்கு? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? சபைக்கு வாங்க அப்படி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அநேகர் சபையை புறக்கணிக்கிறாங்க, அநேகர் சபைக்குள்ளே வர்றதில்ல. ஏன்னா நம்ம சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுனால அநேகருக்கு என்ன செய்ய முடியல, சபைக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க. உங்கள் சபைக்குள்ள வந்து இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அது செய்கிறீங்களே, இது செய்கிறீங்களே, அப்படி வாழ்கிறாங்களே உங்கள் சபையில் உள்ளவங்க, இப்படி வாழ்கிறாங்களே உங்கள் சபையில் உள்ளவங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சபை வந்து எப்படி இருக்குது? சபைக்குள்ள வர்றவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். சபை யாருடைய சபைக்குள்ள யார் இருக்கிறாங்க? நீதிமான்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கணும்னா நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லணும்? நீதிமான்கள் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? நீதிமான்கள் என்று சொல்ல வேண்டும். நம்ம நீதிமான்களை காணப்படுகிறோமா, இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, சபையை குறித்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜா. சபைக்குள்ள வந்து நிறைய இருக்குது, சபை வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் சொன்னார், சபைக்குள்ள வந்துட்டேன்னா உன்னை என்ன செய்வேன்? பச்சையாக நேர்த்தியாக இருக்கிற ஒளிமர கண்டை போல் உன்னை வச்சுருப்பேங்கிறார். நேர்த்தியாக இருக்குமா? பச்சையாக இருக்குமா? அப்போனா பாருங்கள், நீங்கள் என்ன செய்வாருங்க? ஒரு நாள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை பச்சையாக தளன்னு என்ன செய்வார்? குறைவில்லாதபடி செழிப்பாக வச்சுருக்கிறதுக்கு தான் ஒரு அடையாளம் பச்சை. சரியா? ஒரு செழிப்புக்கு என்னது அடையாளம்? பச்சை. அப்போ அந்த பச்சையை காட்டுறாரு ஆண்டவர். அந்த பச்சை சொல்லி சொல்கிறாரு, பச்சையான நேர்த்தியான ஒளிவ கன்றுகளைப் போல என்ன செய்வாரா? தேவனுடைய ஆலயத்தில் உங்களை வச்சிருப்பாரா? அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை வைக்க விரும்பினார்னா நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக மாறி சபைக்குள்ளே இருக்க வேண்டும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இல்லை ஆண்டவரே, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நேர்த்தியானவளாய் ஒழுங்கானவளாய் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்குள்ளவர்களாய் சபைக்கு நாங்கள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்டதான வசனத்தின்படி, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே நானும் ஆண்டவரே நிற்கிற நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த சபையில் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் நாங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏனோதான